ஒரு காணொளியால் என்ன செய்துவிட முடியும், ஒரு காணொளியால் எதை மாற்றிவிட முடியும், ஒரு காணொளியால் என்ன சாதித்து விட முடியும் என்ற கேள்விக்கு ஒரு காணொளியால் ஒரு கோவிலையே புனரமைக்க முடியும், ஒரு காணொளியால் சிதிலமடைந்த ஆலயத்தை மீட்டு எடுத்து விட முடியும், ஒரு காணொளியால் இடிந்த ஒரு சிவாலயத்தை மீண்டும் புதுப்பிக்க முடியும் என்று இறைவன் நிரூபித்துள்ளார். நமது ஈதல் தமிழின் மூலமாக பட்டுக்கோட்டை துவரங்குறிச்சியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சிதிலமடைந்திருக்கிறது என்றும் அந்த ஆலயத்தை ஆராய்ச்சி செய்து அது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட மிக பழமையான ஆலயம் என்றும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிரந்த எழுத்துக்களையும் அந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பையும் அன்றைய நிலையில் அந்த ஆலயம் எந்த நிலையில் இருந்தது என்ற காட்சிப்படுத்துதலையும் ஒரு காணொளியின் மூலமாக நமது அறக்கட்டளையின் மூலமாக வெளியிட்டோம். இந்த ஊரை சார்ந்த திருமதி லக்ஷ்மி பிரியா அவர்களினுடைய வேண்டுகோளுக்கிணங்கவும் அவர்களது தாயார் புவனா சுந்தரேஷன் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கிணங்கவும் நாம் அந்த ஊருக்கு நேரில் சென்று இந்த ஆலயத்தை கண்டு பாம்பு புற்று இருக்கக்கூடிய காணொளியையும் அந்த ஆலயத்தினுடைய அப்போதைய நிலையை எடுத்து காட்டிய அந்த காணொளி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்பர்களின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் அந்த காணொளியில் அந்த ஆலய நிர்வாகிகளின் தொலைபேசி எண்ணும் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய விபரமும் அந்த ஆலயத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களும் அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறும் கட்டிட அமைப்பும் அந்த ஆலயத்தை புனரமைக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அந்த காணொளியில் மிக தெளிவாக கூறினோம். அந்த ஆலயம் அன்றைய நிலையில் பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடமாகவும் அதேபோல் கருவறையும் ஆலயமும் சிதிலமடைந்த நிலையிலேயும் மரங்களும் முட்களும் படர்ந்த நிலையிலேயும் நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருந்த நிலையிலேயும் அந்த ஆலயம் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் அன்றைக்கு காணப்பட்டது. ஆலய நிர்வாகிகளும் ஊர் மக்களும் எப்படியேனும் இந்த ஆலயத்தை புதுப்பித்து விட மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு இருந்தார்கள். ஒரு காணொளி என்பது பல மக்களிடையே சென்று கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த காணொளியை இணையதளத்தில் பார்த்து அது மட்டுமல்லாமல் அந்த காணொளியை தங்கள் நண்பர்களான சிவனருட்செல்வர்கள் அத்தனை பேருக்கும் பகிர்ந்தார்கள். அத்தனை பேரினுடைய வாட்ஸ்அப்பிற்கும் இந்த காணொளி பகிரப்பட்டது. இந்த ஆலயத்தை புனரமைக்கக்கூடிய சிவப்பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால், இந்த ஆலய திருப்பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பொருள் உதவியாகவோ இந்த ஆலயத்திற்கான கட்டிட உதவியாகவோ ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், சிதிலமடைந்த சிவாலயங்கள் பல சிவாலயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்களும் எம்மோடு கைகோர்த்து நமது ஈதல் அறக்கட்டளையின் மூலமாக பல சிவாலயங்களை மீட்டெடுக்கலாம். இந்த காணொளி அத்தனை பேராலும் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு அத்தனை பேரும் அந்த ஆலய நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு அறநிலைத்துறை சார்பாகவும் அரசின் உதவி கொண்டும் மக்களின் உதவி கொண்டும் தற்போது அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அடியவர்களின் உதவியால் இந்த ஆலயம் இன்றைக்கு 2025 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க அத்தனை பேரும் முயற்சி செய்து ஊர் கூடி தேர் இழுத்தல் என்பது போல அத்தனை பேரும் முயற்சி செய்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டியுள்ளனர். உங்கள் ஊரிலும் சிதிலமடைந்த ஆலயம் இருந்தால், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஈதல் அறக்கட்டளையினுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.